பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, நான் நேற்று ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தோடு எங்கூட பேசினார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, நேற்று நான் ஆண்டவருடைய வசனத்தை நான் படிச்சிருக்கும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். 115ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் ரொம்ப டவுன் ஆயிடுறோம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சபிச்சிட்டாங்க, இப்படி அவங்க செஞ்சிட்டாங்க, இப்படி அவங்க என்னை குறித்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க என்னை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பல நேரத்தில் நம்ம மனிதர்களுடைய ஒப்பீனியனுக்காக காத்திருக்கிறோம். இன்றைக்கு அவங்க சொல்கிறத விடுங்க. ஏன்னா மனிதர்கள் வானத்தையும் பூமியும் படைக்கல, அவங்களால படைக்க முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தையை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதை தான் நம்ம பிடிச்சிக்கணும். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன் வாழ்வு, உன் சுக வாழ்வு துளிர்க்குது, நீ மீண்டும் எழும்ப போகிறேன்னு சொல்கிறார் கர்த்தர். ஆமென். சில காரியங்கள் உங்களுக்கு சில மனிதர்களை பார்த்து சொல்லலாம், அவ்வளோதான் உன் குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். வானம் கர்த்தருடைய தான், ஆனால் பூமியை ஆண்டவர் மனிதர்களாகிய நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ அதனால் இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாக வாழணும், சாட்சியாக வாழணும். இந்த பூமியிலே நீங்களும் நானும் தேவை என்பதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் எப்போ பூமியை விட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த பூமியிலேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார், தலை நிமிரச் செய்வார். காட் பிளஸ் யூ ஆல்.